இந்த மாரி நெறைய ப்ராமிசஸ் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் வெப்சைட் வந்து எழுத போறோம். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் வந்து மேக் பண்றேன். இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா இந்த வீடியோக்கு அப்புறம் இல்ல இந்த சீரிஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா உங்களோட ரியாக்ட் ஸ்கில்லுமே சரி, சிஎஸ்எஸ் ஸ்கில்லுமே சரி கண்டிப்பா வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டான மொபைல் ரெஸ்பான்சிவ் சைட் வந்து ஒண்ணு எழுத போறோம். அண்ட் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடியோ தான். ஸோ அட்வான்ஸ் தெரிஞ்சா தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லயே வந்துட்டு சிஎஸ்எஸ்க்கும் சரி, ரியாக்ட்டுக்கும் சரி 2த்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொன்னு விஷயம் என்ன தேவை அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ ஃபுல்லுக்கு தேவை அப்படின்னா, விஎஸ் கோட் மட்டும் தான். விஎஸ் கோடையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ரியாக்ட் ஆப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரியாக்ட் ஆப்ப எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நம்ம வந்து இங்க கெட் ஸ்டார்டட் அஃபிஷியலோட ரியாக்ட்டோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ இதுல போயிட்டோம் அப்படின்னா, என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப். ஸோ இந்த மை ஆப்ன்றது தான் ஃபோல்டர் நேம். அப்புறம் நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள நேவிகேட் ஆயிட்டு என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கும் இதே மாரி ஒரு பேஜ் வந்து நமக்கு லைவா வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இங்க நான் என்னோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர கூட காட்டுறேன். இந்த மாரி தான் வந்திருக்கும். என்னோட டெஸ்க்டாப்ல நான் வந்து ப்ராமிஸ் டேன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோட இதுல வந்து நான் இதே மாரி இந்த ஆப் நேம் வந்து மை ஆப்புக்கு பதிலா நான் ப்ராமிஸ் டேனே வச்சு இது மாரி கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாரி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு H1 வந்து போடுறேன். ஸோ இந்த H1ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து கோட் வித் அஸ்வின் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த என்னோடது வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராமிஸ் கார்டு வந்து ஒண்ணு வைக்க போறோம். ஸோ இந்த ப்ராமிஸ் கார்டுல தான் வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ராமிஸ் வந்து எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இன்டராக்டிவ் ப்ராமிஸ் பட்டன். ஸோ இன்டராக்டிவ் ப்ராமிஸ் பட்டன்னா என்ன பேசிக்கா அப்படின்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன ப்ராமிஸ் வச்சிருக்கோமோ அத வந்து ரிவீல் பண்ண போறோம். அப்புறம் வந்துட்டு ஒரு ஹார்ட் அனிமேஷன் வந்து வைக்க போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லவ்வ வந்து சிம்பலைஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஹார்ட் அனிமேஷன் வந்து வைக்க போறோம். அப்புறம் இது வந்து ஃபுல்லா ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு டிசைன் தான். ஸோ இது வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன எப்படி பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். இதுல ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து என்னோட காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட ஃபோல்டர வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்குள்ள என்னென்ன மாரி வந்து இதெல்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து 4 ஃபைல் தான் வந்து இருக்க போகுது. அது என்னென்ன அப்படின்னா, என்னோட ஹீரோ ஃபைல், அப்புறம் வந்து நம்மளோட ப்ராமிஸ் கார்டு, அப்புறம் நம்மளோட ஹார்ட் அனிமேஷன், அப்புறம் வந்து லாஸ்ட்டா வந்து நம்மளோட ஃபூட்டர் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஹீரோ கார்ட ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். அது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, hero.js இதே மாரி வந்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ்ஸையும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் hero.cssன்னு சொல்லி கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த hero.jsல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RFCEன்றது வந்து குடுக்குறேன். ஸோ இது பேசிக்கா வந்து ES7 ஸ்னிப்பெட் தான். நீங்க VS கோட் எக்ஸ்டென்ஷன்ஸ்ல தேடினீங்கனாலே வரும். நம்ம இத பத்தி வந்து டாப் 10 VS கோட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு நெறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அதுல 10 மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 15 வரைக்கும் பேசியிருப்போம்னு நெனைக்கிறேன். ஸோ நான் அதோட வீடியோ வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம VS கோட்ல கோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இத குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட hero.css இருக்குல்ல, அத வந்து இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ hero.css வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இத வந்து UIல ரெண்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப் காம்போனன்ட் தான் வந்து மெயின் காம்போனன்ட். ஸோ நான் அதுக்குள்ள வந்து என்னோட ஹீரோ காம்போனன்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து hero.jsல வந்துட்டு எனக்கு இங்க வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். பட் என்னோட ஹீரோ வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுச்சு. ஓகே. இதுல வந்து நம்ம என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஒண்ணுமே இல்லங்க. ஜஸ்ட் வந்து இந்த டிவ் இருக்கா? ஸோ நான் இந்த டிவ்க்குள்ளார இன்னொரு டிவ் வைக்க போறேன். இந்த டிவ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கன்டென்ட் எல்லாம் வந்து இந்த டிவ்ல தான் வந்து ஹோல்ட் பண்ண போறேன். ஸோ அப்ப மேல இருக்கே அது என்ன அப்படின்னா, என்னோட பேரண்ட் அது மொத்தமா ஒரு கண்டெய்னர் மாரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டிவ் வந்து இந்த டிவ் வந்து கண்டெய்னர். ஸோ இன்னொரு டிவ் வந்து என்னோட கன்டென்ட்ட வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ இந்த H1ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேப்பி ப்ராமிஸ் டே மை லவ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக இது வந்து வச்சுக்கலாம். ஸோ செகண்டா வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறேன். இந்த பேராகிராஃப் டேக்குள்ள தான் என்னோட கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து எழுத போறேன். ஸோ அதுல வந்து என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மேக் தீஸ் ப்ராமிசஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, இங்க உங்களுக்கு வந்துட்டு ப்ராமிசஸ் டு யூ. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இது வந்து ஒரு சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதோடயே வந்து நான் வந்து நிறுத்திக்கிறேன். ஸோ இதை நிறுத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு கிளாஸ் நேம்ன்றது கொடுக்கணும். HTML பார்த்துப்போம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து ரியாக்ட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் நேம்னு இருக்கும். பட் இந்த என் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். ஸோ அவ்வளவுதான், ஒரு சிம்பிளான ஒரு சேஞ்ச் தான். ஸோ நீங்க HTML வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இந்த HTML, CSS, JavaScript ஸோ இதுல ஸ்ட்ராங்கா இருந்தாலே என்ன ஃப்ரேம் ஒர்க் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துடலாம். அதுலயுமே வந்து ரியாக்ட்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். ஸோ அதனால HTML, CSS, JavaScriptல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ஸோ ஹீரோ கண்டென்ட்ன்றதை கொடுத்தாச்சு. ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு ஒன்னா எடுத்து வந்து டார்கெட் பண்ணணும்.
ஸோ நான் என்ன டார்கெட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹீரோ டேக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்றேன். ஸோ பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து வைக்க போறேன். அது வந்து யூஆர்எல்லா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த யூஆர்எல் வந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஸ்பிளாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல வந்து நெறைய ஃப்ரீயான இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ நான் இதுல வந்துட்டு ஜஸ்ட் வந்து ப்ரொபோஸ் டேக்கு பதிலா ப்ராமிஸ் டே அப்படின்ற மாதிரி வந்து சர்ச் பண்றேன். ஸோ சர்ச் பண்ணனா இந்த பேக்ரவுண்ட் எனக்கு கொஞ்சம் நீட்டா வந்து இருக்கு. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட லிங்க் வந்து கிடைச்சிரும். ஸோ நான் இத வந்து இங்க போட்டேன் அப்படின்னா, எனக்கு பேசிக்கா அதோட இமேஜ் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ ஆனா வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணா வந்து நமக்கு பெருசாயிடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் வந்து 100 வியூ ஹைட் வந்து குடுக்குறேன். ஸோ ரொம்ப பெருசா வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத வந்து பேக்கிரவுண்ட் சைஸ் வந்து குடுக்கணும். ஸோ பேக்கிரவுண்ட் சைஸ் வந்து கவர்ன்றது குடுத்துடுறேன். ஸோ இப்ப எனக்கு வந்து ஓரளவுக்கு நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ நீங்க பெருசு பண்ணி பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து வர ஆரம்பிச்சுச்சு. பட் இது ரெஸ்பான்சிவா மாத்தணும் எல்லாமே பண்ணணும்ல. ஸோ இது வந்து ஓரளவுக்கு இப்ப நீட்டா இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கு. பட் இப்ப நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் பொசிஷன் இருக்கு. ஸோ பேக்கிரவுண்ட் பொசிஷன வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சென்டர் பண்ணிடுறேன். ஸோ 2 சென்டர் பண்ண வேணாம். ஸோ ஒரு வாட்டி சென்டர் பண்ணா போதும். இது வந்து பயங்கர நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப நீங்க பெருசுல பார்த்தீங்கனாலுமே சரி, இப்ப என்னோட இது பெருசுல பார்த்தோம்னாலுமே அந்த இமேஜ் வந்து சென்டரா வர ஆரம்பிச்சுச்சு. இத நான் சின்னது பண்ணாலுமே என்னோட இமேஜ் வந்து சென்டரா வர ஆரம்பிச்சுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைட் வந்து குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் போட போறேன். ஸோ டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் போட்டாச்சு. ஸோ ஃப்ளெக்ஸ் போட்டோனே நம்மளோட கன்டென்ட் எல்லாமே வந்து நவுறுதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து குடுக்கணும். அதுவும் சென்டரு. அதே மாரி அலைன் ஐட்டம்ஸும் சென்டர். இது பேசிக்கா எதுக்கு அப்படின்னா, ஹரிசான்டலாவும், வெர்டிகலாவும் நம்ம வந்து நம்மளோட கன்டென்ட்ட வந்து சென்டர் பண்றோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பிளாக்ல இருக்கிறதுனால மேபி வந்து கொஞ்சம் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர வந்து ஒயிட் பண்றேன். ஸோ கலர ஒயிட் பண்ண உடனே நமக்கு வந்து நல்லா வந்து ப்ராமினென்ட்டா வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டையுமே வந்து சென்டர் பண்ணிடுறேன். ஸோ டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்ப வந்து பெருசு பண்ணாலுமே எனக்கு வந்து நல்லா நீட்டா வந்து இருக்கு. ஸோ இத வந்து நம்ம மறுபடியும் வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹீரோ கன்டென்ட் இருக்குல்ல. ஸோ என்னோட ஹீரோ கன்டென்ட்ட எடுத்து அதுல உள்ள H1 டேக் இருக்குல்ல. ஸோ நான் இங்க பேசிக்கா நீங்க இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ என்னோட ஹீரோ காம்போனன்ட்ல ஹீரோ கன்டென்ட் இருக்கு. அதுக்குள்ள H1 டேக் இருக்கு. அப்புறம் பேராகிராஃப் டேக் இருக்கு. ஸோ இந்த 2த்தையுமே எடுத்து நம்ம டார்கெட் பண்ணி அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஹீரோ கன்டென்ட் இருக்குல்ல. இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கா இத வந்து காப்பி பண்ணிட்டு, அதுல உள்ள H1 டேக் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். நீங்க ஹீரோ கன்டென்ட் மொத்தத்தையுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா, மொத்த டிவ்வுக்கும் அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு, நான் என்ன இருக்கு அத வந்து H1 போடலன்னா என்ன ஆகும் அப்படின்றதையுமே நான் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. அப்புறம் மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 1 ரம்க்கு வந்து குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னோட டெக்ஸ்ட் வந்து ஷேடோ வந்து குடுக்குறேன். ஏன்னா வந்து எனக்கு ஒயிட் கலர்ல வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. கொஞ்சம் பேக்கிரவுண்ட் வந்து அந்த ஷேடோ விழுகிற மாரி இருந்தா எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து இது குடுக்குறேன். இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் இப்ப டெக்ஸ்ட் ஷேடோவ எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு பிளெயின் ஒயிட்ல இருக்குல்ல. ஸோ நான் இத குடுக்கும்போது அந்த பின்னாடி ஷேடோ வந்து அப்ளை ஆகுதுல்ல. இததான் வந்து நான் வந்து குடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த பேசிக்கா இந்த அனிமேஷனுக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு நேம் வந்து வேணும். ஸோ ஃபேட் இன்றது குடுத்துடுறேன். அப்புறம் வந்துட்டு எத்தன செகண்ட்ஸ் டிலே வேணும் அப்படின்றத குடுத்துக்கலாம். அப்புறம் வந்து என்ன ஸ்டைல் வேணும். ஈஸ் இன், அவுட் வந்து வேணும். ஸோ நான் இப்ப சப்போஸ் இப்ப H1 டேக் குடுக்கல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்ன்றத பாருங்க. ஸோ நான் மொத்த டிவ்வுக்கும் ஸ்டைல் அப்ளை ஆகும். எல்லாமே பிரேக் டவுன் ஆகும். ஸோ நான் இதனால இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, H1க்கு மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ இதே மாரி மறுபடியும் வந்து ஹீரோ கன்டென்ட்ட டார்கெட் பண்ணி பேராகிராஃப்க்கு வந்து குடுக்கணும். ஸோ இதே ஸ்டைல்ஸ் தான் வந்து இருக்க போது. நான் இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு என்னோட ஸ்டைல்ஸ் மட்டும் மாத்திக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 4 எம் குடுத்தோம்னா, அதே சைஸ்க்கு வந்து பெருசா வந்து இதுவா இருக்கும். ஸோ நான் 1.5 எம் வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து இதுக்கு தேவையில்ல. இதுக்கு கீழ எந்த கன்டென்ட்டும் இல்ல. அதனால நான் மார்ஜின் பாட்டம் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுலயுமே வந்துட்டு டெக்ஸ்ட் ஷேடோ வந்து அதே இருக்கட்டும். பட் அனிமேஷன் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 செகண்ட்ஸ் டிலே குடுக்குறேன். ஏன்னா 2 செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டும் ஒரே செகண்ட்ஸ்ல வந்து நெக்ஸ்ட்டும் ஒரே இதுல வந்தா கொஞ்சம் இதுவா இருக்கும். அதனால நான் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் டிலே வந்து குடுக்குறேன். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கீ ஃப்ரேம்ஸ வந்து ஆட் பண்ணணும். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா அனிமேஷன் ஆட் பண்ணீங்கன்னாலே கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணணும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபேட் இன்றது தான் வந்து என்னோட நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதனால நான் அத வந்து குடுத்துட்டு ஃப்ரம் ஒபாசிட்டி ஆஃப் 0லேருந்து 2 வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒபாசிட்டி ஆஃப் 1. நீங்க 0.7 நீங்க எவ்வளோ வேணா குடுத்துக்கலாம். ஸோ இது 1க்கு வரணும் அப்படின்றதுனால நீங்க பேசிக்கா நான் இங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேப்பி ப்ராமிஸ் டே வரும். ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு, அப்புறம் 3 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த ஸ்பெஷல் டேலேருந்து இது வந்து இந்த மெசேஜ் வந்து வரும். ஸோ இதுல நம்ம வந்து மொபைல் ரெஸ்பான்சிவா மாத்தணும்ல. நான் அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா கொரி வந்து எழுத போறேன். இந்த மீடியான்றது போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு மேக்ஸ் வித் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து 768 பிஎக்ஸ். ஸோ 768 பிஎக்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து 2 விஷயம் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ கன்டென்ட்ட வந்து டார்கெட் பண்ணி H1 இருக்குல்ல, அதோட ஃபாண்ட் சைஸ வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 4 ரம்க்கு இருக்கு. ஸோ நான் அத என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ரம்க்கு வந்து மாத்துறேன். ஸோ குட்டியா இருந்துச்சு அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் இப்ப பெரிய ஸ்கிரீன் போனேன் அப்படின்னா பெருசா வந்திருக்கும். பட் சின்னது பண்றேன் அப்படின்னா, என்னோட சைஸ் வந்து சின்னதாயிடும்.
ஸோ இதே மாதிரி தான் வந்து என்னோட பேராகிராஃப் டேக்கும் வந்து கொடுக்குறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து இதை அப்படியே கொடுக்காம விட்டோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து அசிங்கமா இருக்கும். சின்ன ஸ்கிரீன்லயுமே வந்து ரொம்ப பெருசா வந்து இருக்கும். அப்ப நமக்கு வந்து நீட்டா வந்து இருக்காது. ஸோ அதனால இதை மட்டும் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இதுல பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்குல்ல. பட் இதே நான் வந்து பெருசு பண்றேன் அப்படின்னா அந்த அதுக்கேத்த டெக்ஸ்ட் லெவல் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் கார்டு வந்து வைக்க போறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட காம்பனன்ட்ல ப்ராமிஸ் கார்டு டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணோன்னே டாட் சிஎஸ்எஸும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்எஃப்சி ஸ்னிப்பெட் கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ராமிஸ் டே சிஎஸ்எஸ் இருக்குல்ல. ஸோ நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. இதை வந்து ஆப் காம்பனன்ட்ல நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து யூஐல வந்து ஷோ ஆகும். ஸோ நான் ப்ராமிஸ் கார்டுன்றதையும் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ராமிஸ் கார்டும் வந்து கீழே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராமிஸ் கார்டில் வந்துட்டு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு பட்டன் வந்து கொடுக்க போறேன். அந்த பட்டன்ல வந்து என்ன இருக்க போகுதுன்னா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க போகுது. அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த பட்டனை கிளிக் அதாவது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா இருந்து நான் அதை ஷோ பண்ணுவேன். ஷோ பண்ணும்போது அந்த பட்டனா இருக்கும்ல. ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா மட்டும் எனக்கு வந்து அந்த ப்ராமிஸ் வந்து ரிவீல் ஆகணும். இல்ல அப்படின்னா எனக்கு வந்து ப்ராமிஸ் வந்து ரிவீல் ஆக வேணாம். ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ராமிஸ் கார்ட்ல வந்து இருக்க போகுது. ஸோ இந்த காம்பனண்ட்டை நம்ம பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா என்னோட ஹார்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஒண்ணா வந்துட்டு ப்ராமிஸ் கார்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது கிளியரா தெரியணும். ஸோ அதனால நான் வந்து ஹார்ட் அனிமேஷன் டாட் ஜேஎஸ் இதை வந்து இந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹார்ட் அனிமேஷன் டாட் சிஎஸ்எஸ் இந்த ஃபைலையும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஃப்சி வந்து என்னோட ஸ்னிப்பெட்டை வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னோட சிஎஸ்எஸ் ஃபைலையும் வந்து நான் இங்க வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ டாட் சிஎஸ்எஸ் அப்படின்றத வந்து கொடுத்துறேன். இதே மாதிரி நம்ம வந்து ஃபூட்டருக்கும் கிரியேட் பண்ணோம்ல. ஸோ நான் அதையும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்மளோட ஆப்ல வந்து ரெண்டுத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபூட்டர் டாட் ஜேஎஸ் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஃபூட்டர் டாட் சிஎஸ்எஸ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து என்னோட ஃபூட்டர் டாட் ஜேஎஸ்ல வந்து ஆர்எஃப்சி என்னோட ஸ்னிப்பெட்டை வந்து போட்டுட்டு அதே மாதிரி இதை சிஎஸ்எஸ் வந்து இங்க வந்து இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ இம்போர்ட் ஃபூட்டர் டாட் சிஎஸ்எஸ் இதையும் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஆப் காம்பனன்ட்ல போயிட்டு ரெண்டுத்தையும் வந்து போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹார்ட் அனிமேஷன் வந்து போட போறோம். ஸோ அதை வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபூட்டர் வந்து போட போறோம். அதையுமே வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். எனக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஈஸியான காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் பண்ணிடலாம். அது வந்து லோ ப்ரையாரிட்டி அதாவது வந்து எப்படி அப்படின்னா ஹீரோ காம்பனன்ட்ன்றது சும்மா வந்து ஒரு பேனர் வைக்க போறோம். அதுல வந்து நம்மளோட டெக்ஸ்ட் இருக்க போகுது. இப்போ இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராமிஸ் கார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரியாக்ட் ஸ்கில்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கண்டிஷனை வச்சு ஷோ பண்ணணுமா வேணாமா அப்படின்றத வந்து ஷோ பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் லாஜிக் உள்ள ஒரு காம்பனன்ட் வந்து ப்ராமிஸ் கார்டு. இதே வந்து ஹார்ட் அனிமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பியூரான ஒரு சிஎஸ்எஸ் நாலேஜ் வந்து பயங்கரமா இருக்கணும். ஸோ எப்படி வந்து ஒரு ஹார்ட் வந்து இது பண்றது அந்த மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் நாலேஜ் அதிகமா இருக்கணும் அப்படின்றதுனால அது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால லோ ப்ரையாரிட்டியான ஃபூட்டரை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம வந்து ப்ராமிஸ் கார்டும் ஹார்ட் அனிமேஷனும் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபூட்டருக்குள்ள வந்து நான் வந்து நேவிகேட் ஆயிக்கிறேன். நேவிகேட் ஆகிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபூட்டர்ன்றது வந்து போட்டுக்கிறேன். எல்லா இடத்துலயுமே வந்து டிவ்ன்றது போடக்கூடாது. அதுதான் வந்து சிமாண்டிக் HTML நான் சிமாண்டிக் HTMLன்றது இருக்கு. ஸோ அது தெரியல அப்படின்னா நம்மளோட வீடியோவே வந்து ஒன்று இருக்கு. நான் அதை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ 2025 ப்ராமிஸ் டே அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். ஸோ மேட் வித் என்னோட அந்த லவ் சிம்பிள் வந்து இருக்க போது. ஸோ பை நான் வந்து என் நேமே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அஸ்வின் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து 2 இது வந்து எடுக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா காப்பிரைட் சிம்பிள் வந்து எனக்கு ஸோ காப்பி ரைட் சிம்பிள் வந்து எனக்கு வேணும். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து ஹார்ட் எமோஜி வந்து வேணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் இங்கேருந்து வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நெட்லேருந்தே கூகுளில் ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் எமோஜி அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அண்ட் இந்த கோடு எல்லாமே வந்துட்டு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டப்ல வந்து ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபூட்டரில் வந்து நான் கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபூட்டர்ன்றதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிஎஸ்எஸ் இருக்குல்ல அதுக்குள்ள நம்ம நேவிகேட் ஆகி அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து எழுத போறோம். என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா வந்து பேடிங் வந்து ஒரு 1 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து மூவ் ஆகிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எனக்கு எல்லாமே வந்து வருது. பேடிங் வந்து ஒரு 1 ரெம் வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் இருக்குல்ல ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்றேன். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் கலரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறேன். என்ன கலர் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E7
4C 3C அப்படின்ற கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே பார்த்தோம்னாலே நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கலருக்கு வந்து நம்ம ஒயிட் வந்து கொடுத்தா தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கலரை வந்து ஒயிட் கொடுத்துறேன். ஸோ டெக்ஸ்ட் கலரும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்கணும்ல. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரெம்க்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா நீட்டாவே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பிக் ஸ்கிரீன்லயும் போய் பார்ப்போம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நீட்டா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே நம்ம இப்படி வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இது எல்லாமே வந்துருச்சுல. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராமிஸ் கார்டுக்குள்ள வந்து போவோம். நம்மளோட ரியாக்டோட ஸ்கில்ஸ் வந்து இப்போ என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் குரூஷியலான ஒரு இது. நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து மேப் பண்ண போறோம். ஸோ இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏபிஐலேருந்து எந்த ஏபிஐலேருந்து ஃபெச் பண்றதுனாலே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம எப்படி வந்து ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து காட்ட போறோம். ஸோ ஒரு கண்டிஷன் வச்சு இந்த கண்டிஷன் இருந்தா இது ஷோ ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வைக்க போறோம். ஸோ குரூஷியலான பார்ட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சு பாருங்க. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த ப்ராமிசஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா ஸோ இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்டா வந்து வைக்க போறோம். ஸோ அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐடி இருக்கும். அப்புறம் வந்துட்டு என்னோட டெக்ஸ்ட் வந்து இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா நான் என்ன பேசிக்கா வந்து என்ன கொடுக்க போறோம்னா அதான் வந்து இருக்க போகுது. நான் இதே மாதிரி வந்து ஒரு 4 இது வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு 4 ப்ராமிஸ் வச்சா போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நான் இது வந்து எஜுகேஷனுக்காக நான் வந்து சும்மா வந்து ஒரு 3 இல்ல 4 வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 வச்சாச்சு. இந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயுமே வந்து நான் என்ன ப்ராமிஸ் கொடுக்க போறேனோ அதை வந்து நான் இங்க வந்து டைப் பண்ண போறேன். ஸோ ஐ ப்ராமிஸ் டு ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நோ மேட்டர் வாட். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன லைன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்க அதை கூட வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்கா இது எல்லாத்தையுமே வந்து எதுக்கு மீனிங்ஃபுல்லா கொடுக்குறேன் லாரல் எப்சம் வந்து கொடுக்காம கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த கோடை எடுத்து நீங்க வேற ஏதாச்சும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளரா ஒரு பாய்லர் பிளேட் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து மீனிங்ஃபுல்லா வந்து கொடுக்குறேன். நீங்களுமே இதை வந்து எடுத்து ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணி இதுல வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அதையுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு ஸ்டாண்ட் பை யுவர் சைட் த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவேன். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணும் போதே வந்துட்டு நமக்கு என்னென்ன வருமோ அது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ ப்ராமிஸ் டு லவ் யூ மோர். இதுலயே வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லயும் வந்து இருக்கும். ஸோ நீங்க அதுல ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுலயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்க அதுலயுமே வந்து கேட்கலாம். நான் அதுலயுமே வந்து இப்போ கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கேன். ஸோ நீங்க அதுலயுமே வந்து கேட்கலாம் உங்களோட டவுட்ஸை. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ராமிசஸ் வந்து வச்சாச்சு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லூப் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு H2 வந்து வைக்கிறேன். ஸோ அந்த H2 வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஓகே மை ப்ராமிசஸ் டு யூ அப்படின்ற மாதிரி வந்து மை ப்ராமிசஸ் டு யூ அப்படின்ற மாதிரி வந்து H2 வந்து வைக்கிறேன். ஸோ இது வச்சு முடிச்சாச்சு. இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு டிவ் வைக்க போறோம். அந்த டிவ் பேசிக்கா அந்த டிவ் பேசிக்கா எதுக்கு அப்படின்னா இங்க க்ளோசிங்லயும் நம்ம வந்து போடலாம். ஸோ இந்த டிவ் பேசிக்கா எதுக்கு அப்படின்னா என்னோட ப்ராமிசஸ் வந்து லூப் பண்ணி அதை வந்து காட்ட போது நம்ம நெக்ஸ்ட் வந்து வைக்க ஒரு பேராகிராஃப் டாக் வைக்க போறோம். அது என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராமிசஸ் வந்து நம்ம இப்போ கொடுத்துருப்போம்ல அதை வந்து கிளிக் பண்ணா அந்த டெக்ஸ்ட் வந்து அங்க ஷோ ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லூப் பண்ணி என்ன எனக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ப்ராமிசஸ் டாட் மேப். ஸோ மேப்புள்ள ஒரு ப்ராமிஸ்ன்னு ஒன்று போடுறேன். இந்த கீவேர்டு எதுக்கு அப்படின்னா நீங்க என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். ஏபி டெஸ்ட் என்ன வேணா வச்சுக்கலாம். பட் இது மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நான் ப்ராமிஸ்ன்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ரிட்டர்ன் வந்து போடுறோம். போட்டுட்டு ஒரு டிவ் டேக் வந்து இதுக்குள்ள வந்து போடுறேன். ஸோ இந்த டிவ் டேக்ல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மேப் போட்டீங்கனாலே கீ வந்து போட்டணும். ஸோ ஏன் அப்படின்னா அப்போ ரியாக்ட் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகணும். ஒரு வெர்ச்சுவல் டாம் எந்த இது ஐடி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு மட்டும் தான் லூப் ஆகி ரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீன்றதை வந்து மறக்காம போட்டுருக்கேன். இல்லை அப்படின்னா இது மொத்தமா வந்து இதுவாகும். பட் நம்ம அதுக்கு ரியாக்டே யூஸ் பண்ணாம வேற ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெர்ச்சுவல் டாம் தானே மெயின். ஸோ அதனால வந்து இந்த கீன்றது மறக்காம போட்டுருங்க. ஸோ பட்டன்றது வச்சாச்சு. இந்த பட்டன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராமிஸோட ஐடி வந்து இருக்க போகுது. ஸோ ப்ராமிஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராமிஸ் டாட் ஐடி அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன யூஐல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ராமிஸ் 1, ப்ராமிஸ் 2, ப்ராமிஸ் 3, ப்ராமிஸ் 4. ஏன்னா நம்ம வந்து இந்த ஐடி வந்து யூனிக்கா இருக்கு. ஸோ அதனால நான் ஐடியே கொடுத்துக்கிறேன். இந்த கீழயுமே இங்க நீங்க வந்து கீ வந்து இல்லை அப்படின்னா நீங்க வந்து இண்டெக்ஸ்ன்றதை வந்து நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை கூட நீங்க வந்து கீயா வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணா இந்த ப்ராமிஸ் 1 வந்து கிளிக் பண்ணா எனக்கு வந்து யூஐல வந்து இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஸோ இது வந்து லாஜிக்கா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டேட்டை வந்து ஹேண்டில் பண்றேன். ஸோ ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா ஷோ ப்ராமிஸ் கமா செட் ஷோ ப்ராமிஸ்.
ஸோ பேசிக்கா என்ன இருக்க போது இந்த யூ ஸ்டேட்ல வந்து என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸா வந்து இருக்க போது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஃபால்ஸா இருக்கும். இல்ல நம்ம நல்லா கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ நல்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து பேசிக்கா நான் ஏன் ஃபால்ஸ் ட்ரூன்னு குடுக்காம குடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் போன எக்ஸாம்பிள்லயுமே வந்துட்டு போன வீடியோலயுமே நான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் குடுத்திருந்தேன். பேசிக்கா நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்கா நீங்க இந்த யூ ஸ்டேட்ல இனிஷியல் ஸ்டேட் என்னவா வேணா இருக்கலாங்க. ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், இல்ல இந்த மாரி நல்லா கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோல வந்து நல்லுன்றத வந்து குடுக்குறேன் நானு. ஓகே. இத வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இத கிளிக் பண்ணும்போது தான் இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு ஆன் கிளிக் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல என்ன இருக்க போது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து என்னோட ஒரு ஃபங்ஷன் வந்து வைக்க போறேன். அந்த ஃபங்ஷன் நேம் வந்து ஹேண்டில் கிளிக் அப்டின்ற மாரி வைக்கிறேன். ஸோ இந்த ஹேண்டில் கிளிக்ல நம்ம ஒரு விஷயம் வந்து பாஸ் பண்ண போறோம். அது என்ன அப்டின்னா, என்னோட ஐடிய வந்து பாஸ் பண்ணுவேன். ஏன் ஐடிய பாஸ் பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த எந்த ப்ராமிஸ கிளிக் இப்ப ப்ராமிஸ் 1 கிளிக் பண்ணா ப்ராமிஸ் 2, 3, 4 எல்லாமே வந்து எனக்கு ஷோ ஆகக்கூடாது. ப்ராமிஸ் 1 கிளிக் பண்ணா, ப்ராமிஸ் 1 தான் ஷோ ஆகணும். அதுக்காக தான் இந்த ஐடியா வந்து நம்ம போடுறோம். ஸோ பேசிக்கா இது வந்து இந்த ஃபங்ஷன் வந்து இல்லன்னு சொல்லுது. நம்ம அத வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக்கு இந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். இங்க நம்ம வந்து ஐடியா பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால, இங்க வந்து இந்த பாராமீட்டர்ஸ்ல வந்து ஐடியா வந்து எடுக்கணும் நம்ம. ஸோ எடுத்தாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்ட வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணி விட போறேன். ஸோ செட் ஷோ ப்ராமிஸ்ல இப்ப ஐடி இஸ் ஈக்குவல் டூ அதாவது ட்ரிபிள் ஈக்குவல் டூ குடுக்குறேன். டபுள் ஈக்குவல் டூக்கும் ட்ரிபிள் ஈக்குவல் டூக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இந்த இடத்துல ட்ரிபிள் ஈக்குவல் டூ வந்து குடுக்குறேன். ஸோ ஷோ ப்ராமிஸ் ஸோ இந்த டபுள் ஈக்குவல் டு ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டர்ஸ் பத்தி தெரியல அப்படின்னா, நான் அதையும் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. டபுள் ஈக்குவல் டூ போட்டா என்ன ஆகும்? ட்ரிபிள் ஈக்குவல் டூ போட்டா என்ன ஆகும்? அப்படின்றத பத்தி டீடைல்டா பேசியிருந்தோம். ஸோ நான் ட்ரிபிள் ஈக்குவல் டூ போடுறேன். போட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நல்லா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நான் வந்து அந்த ஐடிய வந்து அந்த ப்ராமிஸ்ல வந்து அப்டேட் பண்ணி விடுறேன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ ப்ராமிஸ்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே வந்து ஒரு H1 டாக் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ ஷோ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து H1 டாக் வந்து போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ ப்ராமிஸ் 1 வந்து கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 1ன்றது அப்டேட் ஆகுதா? இங்க 2 கிளிக் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகுது பாருங்க. ஸோ நான் 3ன்றது கிளிக் பண்றேன். எனக்கு வந்து இது வரும். ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டேட் வந்து போயிரும்ல. ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு பேசிக்கா நல்ல இருக்கும். ஷோ ஆகல. ஸோ நான் இப்போ ப்ராமிஸ் 4 கிளிக் பண்ணேன்னா, எனக்கு எதை கிளிக் பண்றேனோ அது மட்டும் தான் எனக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஸ்டேட்ல. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட் ஹேண்டில் பண்றதுன்றது. ஸோ ஸ்டேட் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா, ரியாக்ட்ல வந்து ரொம்பவே ஒரு கஷ்டம். ஸோ ஓகே. இத வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து இத கண்டிஷன பேஸ் பண்ணி தானே நம்மளோட மெசேஜ ஷோ பண்ணணும். நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த ஷோ ப்ராமிஸ் இருக்குல்ல. ஷோ ப்ராமிஸ் இஸ் ஈக்குவல் டூ நான் இந்த ப்ராமிஸ் டாட் ஐடியா இருந்துச்சு அப்டின்னா, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரே நிமிஷம். ஏன்னா நம்ம வந்து லூப் பண்ணி தான் எடுத்திருக்கோம். நம்ம ப்ராமிசஸ்ன்றது மறுபடியும் போடணும்ன்ற அவசியம் இல்ல. ப்ராமிஸ் டாட் ஐடி இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா எதுக்குள்ள போடணும் அப்டின்னா, என்னோட டிவ் இருக்குல்ல. இந்த டிவ்வையே வந்துட்டு நான் இதுக்கு கீழ வந்து போட்டுறேன். இப்படி போட்டாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ப்ராமிஸ் டாட் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கணும். என்ன நடக்கணும்? ஒரு பேராகிராஃப் டாக் வந்து போட போறேன். அந்த பேராகிராஃப் டாக்ல வந்துட்டு என்னோட ப்ராமிஸ் டாட் டெக்ஸ்ட் வந்து இருக்க போகுது. ப்ராமிஸ் டாட் டெக்ஸ்ட் வந்து இருக்க போகுது. பேசிக்கா. இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஐல போய் பார்ப்போம். ப்ராமிஸ் 1 கிளிக் பண்றேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இங்க நீங்க நல்லா பாருங்க. என்ன நான் ப்ராமிஸ் கிளிக் பண்றேனோ ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது வருதா? இப்போ ப்ராமிஸ் 2 கிளிக் பண்றேன் அப்படின்னா, ப்ராமிஸ் 1 க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு ப்ராமிஸ் 2ல மேக் யூ ஸ்மைல் எவ்ரி சிங்கிள் டே. இது வந்துருச்சா? இந்த மாதிரி என்ன ப்ராமிஸ கிளிக் பண்றோமோ அது மட்டும் ஷோ ஆகும். இது வந்து கொஞ்சம் அக்லியா இருக்குல்ல. இத நம்ம டிசைன் பண்ணிடுவோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் கிளாஸ் நேம் வந்து குடுக்கணும். நான் அதனால டிவ்ல போயிட்டு கிளாஸ் நேம்ன்றது வந்து குடுக்குறேன். ப்ராமிஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து குடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இந்த H1 வந்து தேவையில்ல. நான் உங்களுக்கு ஷோ பண்ணும் அப்படின்றதுனால ஷோ பண்ணேன். இந்த டிவ்க்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னா, என்னோட ப்ராமிஸ் பட்டன்ஸா வந்து இருக்க போது ப்ராமிஸ் பட்டன்ஸ். இதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு டிவ் இருக்கு. இந்த டிவ்க்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுக்கலாம். மேபி வந்து இதுக்கு வந்துட்டு ப்ராமிஸ் ஐட்டம் அப்படின்ற மாதிரி வந்து குடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சிங்கிள் ஐட்டமா தானே நமக்கு வந்து ரெண்டர் ஆகுது. அதனால ப்ராமிஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, டைனமிக்கா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ராமிஸ் பட்டன் அப்படின்ற மாதிரி சும்மா வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு டைனமிக்கா போடும்போது நான் எப்படி என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராமிஸ் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணிடலாம். ப்ராமிஸ் டெக்ஸ்ட். ஓகே. இங்கேயே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது போட்டுக்கலாம். பேக் டிக்ஸ் வந்து போட்டுக்கணும். பேக் டிக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கர்லி பிரேஸ் வந்து போடணும். போட்டு இந்த பேக் டிக்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இந்த பேக் டிக்ஸ் போட்டாலே என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து டைனமிக்கா ரெண்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் இந்த கிளாஸ் நேம் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் பட்டன் சொல்லி வைக்கிறேன். இது வந்து எப்ப நடக்கணும் அப்படின்னா, என்னோட டாலர் ஆஃப் இந்த இது இருக்குல்ல, ஷோ ப்ராமிஸ் வந்து ஷோ ப்ராமிஸ் ஈக்குவல் டு வந்து ப்ராமிஸ் டாட் ஐடியா, அதாவது சேம் ஐடியா இருந்துச்சுன்னா
எனக்கு வந்து என்ன நடக்கணும்னா, ஆக்டிவ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து வைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் வந்து வைக்கணும். ஸோ எல்ஸ் கண்டிஷன்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து இத மட்டும் போட்டுடுறேன். ஸோ எம்ப்டியா வந்து விட்டுடுறேன். இது எனக்கு முடிஞ்சிரும். இப்ப நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம ஸ்டைல் பண்ணிருவோம். ஸ்டைல் பண்ணும்போது நமக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ப்ராமிஸ் கார்ட்ல வந்துட்டு ப்ராமிஸ் கார்ட மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்றேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, promise card.css குள்ள போயிடணும். ஸோ போயிட்டு ப்ராமிஸ் கார்ட வந்து டார்கெட் பண்றேன். இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து வைக்க போறேன். ஸோ ஸ்டைல வந்து நான் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பண்றேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விஷயமுமே வந்து பேடிங் இப்ப வந்து எப்படி குடுக்குறோம்? ஸோ இது ஏன் வந்து 4 ரம் குடுக்கணும், 2 ரம் குடுக்கணும்? இது வந்து என்ன சைட்ல வந்து அட்ஜஸ்ட் ஆகும்? ஸோ அத பத்தி பத்தியுமே வந்து நம்ம டீட்டெயில்டா வந்து சிஎஸ்எஸ்ல பேசியிருந்தோம். அத நீங்க செக் பண்ணி பார்க்கல அப்டின்னா, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்டின்னா, நம்ம இந்த வீடியோலயே எல்லாத்தையும் பேசிட்டே இருந்தோம் அப்டின்னா, பெரிய வீடியோவா வந்து இந்த லென்த் வந்து பெரிய இதுவா போயிடும். நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து கம்மியாயிடும். ஸோ ப்ராமிஸ் கார்டு H2 வந்து குடுத்தாச்சு. அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து 2.5 ரம் வந்து குடுக்குறேன். ஸோ 2.5 ரம் வந்து குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்குறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 2 ரம்க்கு வந்து இருக்க போது. நம்ம நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ கலர் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கலர் பிக்கர்ல இருந்து நான் வந்து ஒரு கலர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்க இந்த கலர்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கூகுள்ல வந்துட்டு நீங்க கலர் பிக்கர் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்து தெரியும். அதுல வந்துட்டு நம்ம ஹெக்ஸ் கோட மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ நான் இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து குடுக்குறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா இருக்க போது. அப்புறமா வந்துட்டு நமக்கு அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டரா இருக்க போது. அப்புறம் நம்ம வந்து கேப் குடுக்கணும்ல. ஸோ ஒண்ணுத்துக்கும் எவ்வளவு கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத நான் சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு 1 ரம்க்கு வந்து குடுத்துக்கிறேன். இப்போ ப்ராமிஸ் பட்டன்ஸும் முடிஞ்சுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராமிஸ் ஐட்டம் இருக்குல்ல. ஸோ ப்ராமிஸ் ஐட்டம் வந்து இருக்கு. ஸோ அந்த ஐட்டம்க்கு வந்து குடுக்க போறேன். இதுல வந்து என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விட்த் வந்து 100% வந்து குடுத்துக்கிறேன். அதே மாரி வந்து மேக்ஸ் விட்த் வந்து குடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஓவர்ஃப்ளோ ஆயிடும்ல. அதனால நான் வந்து மேக்ஸ் விட்த் வந்து குடுக்குறேன். அது வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 600 பிஎக்ஸா வந்து எடுக்கலாம். ஸோ இதுவுமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராமிஸ் பட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் வந்து குடுத்துருப்போம் இங்க டைனமிக்கா குடுக்கறதுக்கு. இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ப்ராமிஸ் பட்டன தான் இப்ப நம்ம டார்கெட் பண்ணி சேல் பண்ண போறோம். ப்ராமிஸ் கார்ட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ப்ராமிஸ் பட்டன்ல ஜஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும்ல. ஸோ அதனால E74C இத வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து ஒரே ரொம்ப சின்னதா இருக்கு. கலர் வந்து எனக்கு தெரியல. பார்டரும் வந்து அசிங்கமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கலர் வந்து ஒரு ஒயிட்டா வந்து வைக்கிறேன். ஸோ ஒயிட் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பார்டர் வந்து நன் பண்ணி விடுறேன். ஸோ பார்டர் வந்து நன் பண்றேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேடிங் வந்து குடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து 1 ரம், 2 ரம் அப்படின்ற மாரி வந்து குடுக்குறேன். ஸோ இது குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஸோ அதனால நான் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1.2 ரம் வந்து மேபி இது கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1.2 ரம் வந்து குடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்டர் ரேடியஸ் கர்வினஸ்க்காக நான் பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்குறேன். ஒரு 10 பிஎக்ஸ் கொஞ்சம் கர்வினஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கட்டும் அப்படின்றதுனால, இது ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து கர்சர் வந்து பாயிண்டரா வந்து இருக்கணும். அதனால நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். விட்த் வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வித் 100% வந்து இருக்க போகுது. அப்புறம் வந்து என்னோட டிரான்சிஷன் வந்து குடுக்குறேன். ஸோ டிரான்சிஷன் வந்து குடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் கிடையாது. டிரான்சிஷன். ஸோ 2 வேற வேற. ஸோ நம்ம அதையும் வந்து பேசியிருக்கோம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுக்குறேன். அது வந்து எவ்வளவா இருக்க போகுது அப்படின்னா 0.3 செகண்ட்ஸ் ஈஸ்ன்ற ஸ்டைல் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ ப்ராமிஸ் பட்டன் வந்து நம்ம குடுத்தாச்சு. இதுல நம்ம வந்து ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். இங்க நான் குடுத்திருப்பேன். இங்க ப்ராமிஸ் வந்து ஷோ ப்ராமிஸ் இதுவா இருந்துச்சுன்னா எனக்கு ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆக்டிவ தான் நான் இப்ப வந்து டார்கெட் பண்ண போறேன். இத வச்சு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ப்ராமிஸ் பட்டன் இருக்குல்ல, அத வச்சு நான் அதுக்குள்ள வந்து டாட் ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு பேக்கிரவுண்ட் கலர வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். அது என்ன கலரா இருக்க போகுது அப்படின்னா, மேபி வந்துட்டு C0392B அப்படின்ற ஸ்டைலுக்கு வந்து வைக்கிறேன். ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்துருச்சுல்ல. ஸோ நான் இப்ப இத வந்து ப்ராமிஸ் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த டார்க்கர் கலர் வந்து இருக்குல்ல. ஸோ அதனால நான் அந்த கலர வந்து வச்சுக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறது எதுன்றது நமக்கு தெரியும். ஸோ ப்ராமிஸ் கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ராமிஸ் 3 கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ரெட்டா மாறும். மத்தது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே கலருக்கு வந்து வந்துரும். இப்ப நான் இத ஹோவர் பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் இப்ப வந்து ஹோவர் பண்றேன் அப்படின்னா, அதுக்கும் எனக்கு வந்து ஸ்டைல் வந்து அப்ளை ஆகணும். அந்த ஸ்டைல வந்து எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ பேசிக்கா பேக்கிரவுண்ட் கலர்ன்றத வந்து குடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதே ஸ்டைல் இதே கலர் தான் வந்து இருக்க போது. நான் அதனால இத வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்ப இத ஹோவர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து எதுல ஹோவர் பண்றேன் அப்படின்றதுமே எனக்கு வந்து நல்லா விசிபிளா வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். இப்ப நம்ம ப்ராமிஸ் டெக்ஸ்ட்ன்னு சொல்லி நம்ம லாஸ்ட்ல வந்து குடுத்திருப்போம். ஏன் அந்த பேராகிராஃப் டேக்க வந்து இது பண்றதுக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ என்னோட ப்ராமிஸ் கார்டுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ போயிட்டு இங்க வந்து ப்ராமிஸ் டெக்ஸ்ட்ன்றது இருக்குல்ல. ஸோ இந்த ப்ராமிஸ் டெக்ஸ்ட்ட தான் நம்ம இப்ப வந்து டார்கெட் பண்ணி அதுக்கான ஸ்டைல வந்து எழுத போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராமிஸ் டெக்ஸ்ட்ல வந்துட்டு
ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னென்ன ஸ்டைல் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்ஜின் டாப் வந்து குடுக்குறேன். ஸோ மார்ஜின் டாப் வந்து ஒரு 1 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் மேபி வந்து ஒரு 1.2 ரெம்க்கு வந்து குடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கலர் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த கலர் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #333 அப்படின்ற கலர்ல வந்து இருக்க போகுது. அப்புறம் வந்து அனிமேஷன் வந்து குடுக்குறேன். ஸோ அனிமேஷன் பேசிக்கா வந்து ஃபேட் இன் அப்படின்ற நேம்லயே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து எனக்கு ஒரு 0.5 செகண்ட்ஸ் இருக்கட்டும். ஈஸ் இன் அவுட் அப்படின்ற ஸ்டைல் வந்து குடுத்துக்கிறேன். இந்த அனிமேஷன் குடுத்தாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா கீ ஃப்ரேம்ஸ் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கீ ஃப்ரேம்ஸ்ல என்ன நேம் இருக்க போதோ அதை வந்து ஃபேடுன்றத குடுத்துட்டு ஃப்ரம் ஸோ ஒப்பாசிட்டி ஆஃப் 0லேருந்து எனக்கு வந்து 2 வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பாசிட்டி ஆஃப் 1ன்றது வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இதையுமே வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம குடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து மீடியா கொரி வந்து எழுதிடலாம். ஸோ இந்த மீடியா கொரியில எனக்கு மேக்ஸ் வித் வந்து வைக்க போறேன். ஸோ மேக்ஸ் வித் வந்து வைக்க போறேன். எவ்வளோ மேக்ஸ் வித் இருக்கலாம் அப்படின்னா 768 பிஎக்ஸ். ஸோ பேசிக்கா வந்து மொபைல் அந்த டேப்லெட் சைஸ் வரைக்கும். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. ஸோ இதுல வந்து நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாத்த போறேன். ஸோ அந்த ப்ராமிஸ் கார்டு இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து H2 டேக் இருக்கு. ஸோ அந்த H2 டேக்ல வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 2 ரெம்க்கு வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாரி வந்துட்டு இந்த ப்ராமிஸ் பட்டனையுமே வந்து சின்னது பண்றேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. ஸோ மொபைல்லலாம் பார்க்கும்போது இன்னும் பெருசா வந்திருக்கும். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ரெம்க்கு வந்து வைக்கிறேன். ஸோ வச்சாச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து குடுக்குறேன். ஸோ அந்த பேடிங்ல வந்துட்டு 0.8 ரெம்மும், இந்த பக்கம் வந்துட்டு 1.5 ரெம்மும் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்தும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் டெக்ஸ்ட். ஸோ லாஸ்ட்டா வந்து இந்த பேராகிராஃப் டேக் அத கிளிக் பண்ணோம்னா ஷோ ஆகும்ல. அதுக்கும் வந்து நான் ஸ்டைல வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1 ரெம்க்கு வந்து குடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து இத போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோனே எனக்கு வந்து வருது. ப்ராமிஸ் 1 கிளிக் பண்றேன். இது வந்து வருது. அதே மாரி ப்ராமிஸ் 2, ப்ராமிஸ் 3, ப்ராமிஸ் 4 இத நம்ம கிளிக் பண்ணும்போது வந்துச்சு. ஓகே. இது வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். இந்த பெரிய ஸ்கிரீன்லயும் வந்து டெஸ்க்டாப்லயும் பார்த்துடலாம். ஸோ ஓகே. நல்லா நீட்டாவே வருது. ஸோ நீட்டா வருது, நீட்டா வருது. ஓகே. இதுதாங்க சொல்லியிருந்தோம். நம்ம வந்து இது வந்து இந்த ஸ்டேட் ஹேண்டில் பண்றது வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப்ல வந்து ஒரு அனிமேஷன் வந்து வைக்க போறோம் பேசிக்கா. அத வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஹார்ட் அனிமேஷன் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து ஒரு டிவ் இருக்க போகுது பேசிக்கா. அந்த டிவ் தான் வந்து என்னோட ஹார்ட்ட வந்து வச்சுக்க போகுது. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு சின்ன பேராகிராஃப் டேக் வந்து வைக்கிறேன். ஸோ அதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை லவ் ஃபார் யூ இஸ் ஃபாரெவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஸோ இந்த நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ராமிஸ் கார்ட்ல பேசியிருந்தோம்ல. ஸோ அதுல வந்து எப்படின்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படி ரெண்டர் பண்றது அப்படின்றத பார்த்திருப்போம். அதே மாரி வந்து ஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்றது, ஸ்டேட்ல வந்து இனிஷியல் ஸ்டேட் என்ன வேணா வச்சுக்கலாம். அதையுமே வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்திருப்போம். மேப் பண்ணி லூப் பண்ணி எப்படி வந்து டேட்டாவை ஷோ பண்றது, எப்படி வந்து கலர்ஸ்லாம் வந்து ஹோவர் பண்ணும்போது சேஞ்ச் பண்றது, அதுக்கு கிளிக் பண்ணா எப்படி நடக்கணும், இத பத்தி எல்லாத்தையுமே வந்து பேசியிருந்தோம். கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா புரிஞ்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து அது மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ஹார்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சிடுறேன். ஸோ இங்கேயுமே வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து ஹார்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா ஹார்ட்டா இருக்க போகுது. ஓகே. இந்த 2த்த மட்டும் தான் நம்ம இப்ப எடுத்து வந்து ஸ்டைல் பண்ண போறோம். ஆனா இந்த ஸ்டைல் பண்றதுல தான் இந்த நம்மளோட சிஎஸ்எஸ் இதுவே இருக்கு. ஸோ நான் வந்து ஹார்ட் கண்டெய்னர ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து குடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து எவ்வளவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ரெம், 2 ரெம் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து பேசிக்கா டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு என்னோட பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு அந்த #FFF அப்படின்ற கலர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுவுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் இருக்குல்ல, ஸோ ஹார்ட் இருக்குல்ல, இத வந்து நம்ம இப்ப வந்து ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ இதுல தான் வந்து நெறைய விஷயங்கள் வரப்போகுது. பிஃபோர் எப்படி இருக்கணும், ஆஃப்டர் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வந்து அனிமேஷன் வைக்க போறோம். ஸோ இது எல்லாத்த பத்தியுமே வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு சின்ன ஸ்க்ரீனுக்கும் ரெஸ்பான்சிவா இருக்கணும்ல. ஸோ பெரிய ஸ்க்ரீனுக்கு மட்டும் ஒர்க் ஆனா பத்தாது. நம்ம மீடியா கொடியுமே வந்து எழுத போறோம். அது எப்படி என்ன ஏதுன்றது நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ விட்த் வந்து ஒரு 100 பிஎக்ஸ் வந்து இருக்கட்டும். அதே மாரி வந்து ஹைட்டும் வந்து எனக்கு ஒரு 100 பிஎக்ஸ் வந்து இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுக்குறேன். ஸோ பேசிக்கா என்ன கலர் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E7 4C 3C அப்படின்ற கலர் வந்து இருக்க போகுது. இப்ப நமக்கு வந்து யூஐல வந்து என்ன ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து ஒண்ணு வந்து வந்திருக்கு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொசிஷன வந்து ரிலேட்டிவ் பண்ணி விடுறேன். ஸோ பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் பண்றேன். ஏன்னா இது வந்து பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலேட்டிவ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ண போறோம். என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸ் ஷேப்ல இருக்குல்ல, இத வந்து நான் ரொட்டேட் பண்ணி விடுறேன். ஸோ -45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். ஸோ ஓரளவுக்கு வந்து டர்ன் ஆயிடுச்சா? இப்போ வந்து டைமண்ட் ஸ்கொயர் ஷேப்ல இருந்து டைமண்ட் ஷேப்க்கு வந்து வந்துருச்சு. நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு அனிமேஷன் வந்து வைக்க போறேன். இந்த அனிமேஷன்ல நேம் வந்து பேசிக்கா வைக்கணும்ல. அத நான் வந்து பீட்ன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஒரு 1 செகண்ட்ஸ் வந்து இருக்கட்டும். இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அத. இப்ப வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒண்ணும் ஸ்டைல் வந்து ஒண்ணும் வந்திருக்காது. அப்படியே தான் வந்திருக்கும். நம்ம இன்னும் அனிமேஷன்லாம் எதுவுமே எழுதல. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து 0 பண்றேன். ஸோ இவ்வளவுதான் விஷயம். இந்த ஹார்ட் வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ இது வந்து பிஃபோரா எப்படி இருக்கணும், ஆஃப்டரா எப்படி இருக்கணும். ஸோ பிஃபோர்ல எந்த அளவுக்கு இருக்கணும், ஆஃப்டர்ல எந்த அளவுக்கு இருக்கணும். அப்புறம் நம்மளோட கீ ஃப்ரேம்ஸ வந்து எழுத போறோம்.
ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் இருக்குல்ல, ஸோ ஹார்ட் போட்டு பிஃபோர்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பிஃபோர்ன்னு சொல்லிட்டு இந்த இதை எடுத்து இதே மாரி ஆஃப்டருக்கும் நான் வந்து வைக்க போறேன். ஸோ ஆஃப்டருக்கும் வச்சாச்சு. இத வச்சதுக்கப்புறம் இப்ப நான் வந்து என்னோட கன்டென்ட்ட வந்து நான் போடுறேன். ஸோ கன்டென்ட் வந்து பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போகுது. ஸோ அத வந்து வச்சாச்சு. ஸோ நீங்க இந்த இடத்துலயுமே வந்துட்டு ஆ ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வச்சாச்சு. இப்ப நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஓகே. என்னோடது எல்லாமே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ நான் அந்த கன்டென்ட்ல மாத்தணுமா வேணாமான்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டா வந்து சொல்றேன். விட்த் வந்து ஒரு 100 பிஎக்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதே மாரி வந்துட்டு எனக்கு ஹைட்டுமே வந்துட்டு ஒரு 100 பிஎக்ஸ் வந்து 100 பிஎக்ஸ் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து இருக்க போது, பொசிஷன் வந்து அப்சல்யூட்டா இருக்க போது. ஸோ நான் இத 2த்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். சேஞ்ச் மட்டும் இங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து பேரண்ட் கிடையாது. ஸோ இது சைல்டுன்றதுனால நான் அப்சல்யூட் பண்ணிக்கிறேன். பார்டர் ரேடியஸ் வந்து மாத்துறேன். பார்டர் ரேடியஸ் வந்து எவ்வளோ வைக்கிறேன் அப்டின்னா, ஒரு 50%ல வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இப்ப வேற ஒரு ஷேப்ல வந்து இது வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஓகே. முன்னாடிக்கே டைமண்ட் ஷேப்ல இருந்ததுக்கு வேற ஒரு ஷேப்ல வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஹார்ட்ட வந்து எடுத்து பிஃபோர்ன்றத வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி, நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டாப்லேருந்து ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம சேஞ்ச் பண்ண என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ டாப்லேருந்து -50 பிஎக்ஸ் வந்து குடுக்குறேன். ஸோ இப்ப வேற ஒரு ஷேப்ல வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு லைட் கர்வ் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஓகே. இப்ப எனக்கு வந்து குட். ஸோ நான் இதுலேருந்து வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் வந்து 0 பண்றேன். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு வந்து ஹார்ட் ஷேப் வந்து வர ஆரம்பிச்சுச்சுல்ல. ஸோ இதுலேருந்து நான் இன்னும் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆஃப்டர்லேருந்து இது வந்து ரொம்ப கார்னரா இருக்குல்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, டாப்லேருந்து எடுத்து 0க்கு குடுத்துடுறேன். லெஃப்ட்லேருந்து எனக்கு 0க்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பிஎக்ஸ் வந்து சாரி 500 குடுத்துறாதீங்க. 50 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இத நான் லெஃப்ட்லேருந்து குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்ப இத கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்ப நான் வந்து லெஃப்ட் ஆஃப் 50 பிஎக்ஸ் குடுக்குறேன். எனக்கு வந்து ஓரளவு தெளிவு வரும். ஸோ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். மேபி வந்து பிக்கர் ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கார்னரா வந்து ஒட்டியிருக்கு. ஓகே. இத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னா, அது வந்து பேசிக்கா அக்லியா வந்து இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கீ ஃப்ரேம்ஸ வந்து ஆட் பண்றேன். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் வந்து என்ன நேம் வச்சிருக்கேன் அப்படின்னா, பீட்ன்றது தான் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து குடுத்தாச்சு. இதுல வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்க நெறைய டைப்ஸ் ஆஃப் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ரம் 2ன்னு போட்டு 0லேருந்து 1 வரைக்கும் வச்சிருப்போம். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாதிக்கு வந்து வைக்க போறோம். 0, 50, 100 இந்த மாரி வந்து வைக்க போறோம். ஸோ இது வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 0லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 0% வந்து குடுக்குறேன். ஸோ இந்த 0%ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இருக்க போகுது. டிரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு ஸ்கேல் வந்து குடுக்குறேன். ஸோ 1 ஏன்னா பெருசாவும். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொட்டேட் -45 டிகிரி. ஓகே. இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0லேருந்து இத வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இங்க வந்து எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% வந்து இருக்க போகுது. அங்கேயே இதே மாரி வந்து 100% வந்து இருக்க போகுது. இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்கேல் வந்து 1.1 வந்து குடுக்குறேன். ஸோ கொஞ்சம் பெருசாகலாம் அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஏன்னா நம்ம அங்க இன்ஃபைனைட்ன்றது குடுத்திருந்தோம். அதனால எனக்கு இன்ஃபைனைட் டைம் வந்து லோட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 1க்கு வந்து வந்துரும். ஸோ 100% வரப்ப. ஸோ ஓகே. இதுதான் வந்து நம்ம வந்து குடுத்தோம். இப்ப உங்களுக்கு இன்ஃபைனைட் வேணாம் அப்டின்னா, நீங்க வந்து இதுலேருந்து தூக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து நான் இன்ஃபைனைட்ன்னு குடுத்துருப்பேன். ஸோ இன்ஃபைனைட் வேணாம் அப்டின்னு தூக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து திருப்பி வந்து இந்த ஹார்ட் வந்து பீட் ஆயிட்டே இருக்கிற மாரி காட்டாது. பேசிக்கா அப்டியே நின்றும். ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹார்ட் கண்டெய்னர்ல பேராகிராஃப் டாக் ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இந்த கீழ வந்து மை லவ் இஸ் ஃபாரெவர்ன்னு இருக்குல்ல. அதுக்கு நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போறோம். அது வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 2 ரெம் வந்து தள்ளி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து இன்கிரீஸ் பண்றேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து இன்கிரீஸ் பண்றேன். 1.5 ரெம்க்கு வந்து குடுக்குறேன். அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கலர் வந்து இருக்குல்ல. ஸோ கலர்ல வந்துட்டு ஹேஷ்டேக் E74C இந்த கலரே வந்து குடுத்துக்க போறேன். இத குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதுக்குமே வந்து ஒரு அனிமேஷன் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த அனிமேஷன் வந்து பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்ம நார்மல் அந்த ஃபேட் இன் அனிமேஷனே வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஃபேட் இன் இது வந்து நான் குடுக்குற நேம் தான். நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். ஸோ ஈஸ் இன் அவுட்ன்ற ஸ்டைலே வந்து குடுத்துக்கிறேன். இந்த ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த அனிமேஷன் குடுத்தோம்னாலே கீ ஃப்ரேம்ஸ்ன்றது வந்து போட ஆரம்பிச்சிடணும். அதுல வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஃபேட் இன்றது குடுக்குறேன். ஸோ ஃப்ரம் ஒபாசிட்டி ஆஃப் 0லேருந்து இதுல வந்து ஃப்ரம் வந்து போடணும். ஓகே. ஃப்ரம் வந்து போடணும். ஸோ ஃப்ரம்ல தான் வந்து ஒபாசிட்டி ஆஃப் 0லேருந்து 2 வந்து ஒபாசிட்டி ஆஃப் 1 வரைக்கும் எனக்கு வந்து ஷோ ஆகணும். ஸோ ஒபாசிட்டி ஆஃப் 1 வரைக்கும் ஷோ ஆகணும். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இந்த ஹார்ட் பீட் ஆயிட்டே இருக்கு. இந்த ஒரு டிலே கழிச்சு இதுவுமே வந்து 2 செகண்ட்ஸ் டிலே கழிச்சு எனக்கு இதுவுமே வந்து ஷோ ஆயிருது.
ஸோ ஓகே. இப்ப நம்ம இது வந்து முடிஞ்சாச்சு. இப்ப இத வந்து மீடியா கொரிக்கு ஏத்த மாரி எழுதணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியான்றத போட்டுட்டு மேக்ஸ் விட்த் வந்து போடுறேன். ஸோ மேக்ஸ் விட்த் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 768 பிஎக்ஸ். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்ட வந்து டார்கெட் பண்றேன். ஸோ ஹார்ட்ட டார்கெட் பண்ணி விட்த் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ விட்த் வந்து 80 பிஎக்ஸ் வந்து தான் இருக்கலாம். ஸோ அதே மாரி ஹைட்டுமே வந்துட்டு 80 பிஎக்ஸ் வந்து இருந்தா போதும். ஸோ ஹைட்டுமே வந்து 80 பிஎக்ஸ் வந்து இருந்தா போதும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டா அந்த இது உடைஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம இதையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் வந்து இருக்குல்ல. ஸோ இதுல வந்து அதே ஸ்டைல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்ணிக்கணும். ஸோ பிஃபோர் அதே மாரி வந்துட்டு நாட் ஹார்ட் ஆஃப்டர். ஸோ இதையுமே வந்து டார்கெட் பண்ணியாச்சு. இதுலயுமே வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வித் அண்ட் ஹைட் வந்து 80 பிஎக்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ நான் அதையுமே வந்து டார்கெட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு அந்த கர்வினஸ் தெரியுதுல்ல. ஸோ ஒரு பக்கமா வந்து போற மாரி இருக்குல்ல. ஸோ அதையுமே வந்து குடுத்தாச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு ஆஃப்டர் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த ஆஃப்டர் ஸ்டைல்ல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஆஃப் 40 பிஎக்ஸ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இன்னுமே வந்து அந்த கர்வினஸ் வந்து அந்த பக்கமா வந்து போக ஆரம்பிச்சுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹார்ட் கண்டெய்னர்ல உள்ள பேராகிராஃப் டேக்க டார்கெட் பண்ணி, அத வந்து சின்னது பண்ணி விடுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் மட்டும் சின்னது பண்றேன். அதுல வந்து ஒரு 1.2 வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இது உங்களுக்கு வேணாம், அப்படியே நேர் ஸ்டைலாவே இருக்கட்டும் அப்படின்னா, நீங்க இந்த ஸ்டைல் எதையுமே வந்து குடுக்காம விட்டீங்கன்னா, எனக்கு இது வந்து நேரா தான் வந்து இருக்கும். ஸோ சப்போஸ் நான் இத ப்ளே பண்ணேன் அப்படின்னா மட்டும் எனக்கு வந்து இந்த கர்வினஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இங்க வந்து பெரிய ஸ்கிரீன் போய்க்கிறேன். பெரிய ஸ்கிரீன்ல போகும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த ஹார்ட் வந்து ஸ்ட்ரெய்ட்டா தான் இருக்கு. உங்களுக்கு மொபைல் ஸ்கிரீனுக்கு வேணும்னா மட்டும் தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இத வந்து சின்னது பண்றேன். இப்ப வந்து இந்த கர்வினஸ் வந்து வரும். ஸோ இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, நீங்க வந்து பேசிக்கா வந்து இந்த ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து தூக்கிடலாம். இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஹார்ட் கண்டெய்னர் ஃபுல்லுமே வந்துட்டு ஓகே. மேபி வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து ஆட்டோன்ற மாரி வந்து குடுத்தோம் அப்படின்னா, அப்பயுமே எனக்கு வந்து வரல. ஸோ மேபி ஒரு 200 பிஎக்ஸ் குடுத்து ஸ்டைல் தள்ளி பார்ப்போம். ஸோ ஓகே. எனக்கு இப்போ வந்துட்டு ஒரு தள்ளி வந்து பேசிக்கா போயிடுது. பட் இதுல வந்து என்ன அப்படின்னா, என்னோட கண்டெய்னர்ல குடுக்கறதுனால எனக்கு மொத்தமாவே வந்து தள்ளி போயிடுது. ஸோ மார்ஜின் லெஃப்ட் ஆஃப் 200 பிஎக்ஸ் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு இது மட்டும் வந்து வரும். ஸோ நான் இந்த இடத்துல ஆட்டோன்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓகே ரொம்ப தள்ளி போயிடுது. ஸோ அதனால நான் வந்து ஒரு 200 பிஎக்ஸ்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதே வந்து பேசிக்கா வந்து பெருசு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பெரிய ஸ்கிரீன்ல வந்து நேரா வந்து இருக்கும். அதே நம்ம வந்து குட்டி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சைடுல வந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம இது ஆட்டோ அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது, எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே தள்ளி போயிடுது. ஸோ நம்ம 200 பிஎக்ஸே 200 பிஎக்ஸோ, 300 பிஎக்ஸோ அது ஏத்த மாரி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் 200 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து நீட்டாவே வந்து இருக்கும். ஸோ இதுதான் எப்படி வந்து இந்த வீடியோல கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து எப்படி புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா, நான் ஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வச்சு, அந்த இமேஜோட பேக்கிரவுண்ட் எப்படி வந்து வைக்கணும். அதுக்கு மேல வந்து இமேஜோடக்கு மேல எப்படி நம்மளோட டெக்ஸ்ட்ட வந்து எழுதுறது. அதே மாரி ஒரு ஸ்டேட்ட வந்து எப்படி ஹேண்டில் பண்றது கண்டிஷன்ஸ் வச்சு. இனிஷியல் ஸ்டேட் வந்து ஸ்ட்ரிங்கு, நம்பர்ஸ் இப்படிதான் வந்து இருக்கும். அதுல வந்து நல் வைக்கலாமா? ஸோ நல் வச்சிருந்தா அத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எப்படி வந்து ஒரு லூப் பண்றோம்? லூப் பண்ணும்போது எப்படி வந்து வெர்ச்சுவல் டாம் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்? அப்புறம் வந்துட்டு நான் இப்ப வந்து கண்டிஷன்ஸ் தான். ஸோ ப்ராமிஸ் 1 கிளிக் பண்ணா எனக்கு அது மட்டும் தான் ஷோ ஆகணும். அதே மாரி ஹோவர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு ப்ராமிஸ் 2ல வந்து ஹோவர் ஆகுது. எதோ நம்ம ஹோவர் பண்றோமோ அது வந்து தெரியும். எது ஆக்டிவா இருக்கோ அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ப்ராமிஸ் கார்ட்ல வந்து பார்த்திருப்போம். அதே மாரி வந்துட்டு ஹார்ட் அனிமேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பேசிக்கா நம்ம வந்து எது இமேஜ்லாம் எடுத்து போடவே இல்ல. எந்த இமேஜும் இல்ல, எதுவுமே இல்ல. நம்ம பேசிக்கா ஒரு ஒரு பிளெயின் சிஎஸ்எஸ்ஸ வச்சு, நம்ம எப்படி வந்து இந்த ஸ்கொயரா இருக்கிறத ரெக்டாங்கிளா மாத்தணும். அப்புறம் வேற ஒரு ஷேப்க்கு மாறுனுச்சு. எப்படி வந்து அத ஹார்ட் ஷேப்க்கு கொண்டு வரது அப்படின்றத பத்தியுமே வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து பார்த்திருந்தோம். அப்புறம் நம்ம பேசிக்கா நம்மளோட ஃபூட்டர் வந்து இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இன்னும் இத வந்து டிப்ளாய் பண்ணணும். இத ஏதாவது நெட்ல வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, டிப்ளாய்ன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோவையும் செப்பரேட்டா வந்து மேக் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.